ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மீட்பனின் சத்தம் சங்கீதம் 25:20 நான் படிக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 3 விஷயத்தை சொல்றார். ஒன்று, என்னை விடுவியும். ஏன் என்னை விடுவிக்கணும்? நீங்க எதுக்காக என்னை விடுவிக்கணும்னா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அவருக்கு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன நீங்க விடுவீங்க, என் ஆத்துமாவை நீங்க விடுவீங்க, என் மனசை விடுவீங்க. சில காரியத்துல போய் என் இருதயம் மாட்டிக்கிச்சு, சில பிரச்சனைல போய் மாட்டிக்கிச்சு, என்னை நீங்க விடுவீங்க. ஏன்னா நான் உங்களை நம்பி இருக்கேன். என் நம்பிக்கை நீரே. ரொம்ப தெளிவா இருக்காரு. அடுத்தது, நான் உமக்கு காத்திருக்கிறேன், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுள். ஆனாலும் நான் உமக்கு உம்மை நம்பி இருக்கிறேன், காத்திருக்கிறேன். நான் உத்தமமா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன். ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்யணும். நான் உங்களை நம்பி இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கிட்ட நீதி இருக்கலாம், நம்ம நேர்மையா கூட இருக்கலாம், உத்தமமா கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம நேர்மைக்கும் நம்ம உத்தமத்துக்கும் நம்ம நியாயத்துக்கும் உண்மையா பதில் கிடைக்குதா? சான்ஸே இல்லை, கிடைக்கிறது இல்லை. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் எந்த பாவமும் பண்ணலையே, நான் உண்மையா தானே இருந்தேன் அப்படின்னு. நமக்கு அதுல பலனே இல்லாம போயிடலாம் சில நேரம். ஆனா அவருக்காக காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு வேணா நீங்க தப்பா தெரியலாம், அவங்க பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு நீங்க தப்பா தெரிஞ்சிட்டீங்க. ஒரு நாள் நீங்க தப்பு இல்லை சரிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு காலம் வரும். சில நேரம் காலம் கடந்து போயிடும், நம்ம அதனால நிறைய நஷ்டப்பட்டிருக்கலாம். இட்ஸ் ஓகே. தேவனை அறியாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவதில்லை. அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கிற வேண்டாம், சரியா? அதனால அவருக்கு காத்திருக்க. ஒன்று, அவர் சொல்றாரு, நம்பி இருக்கிற, காத்திருக்கிற. உண்மையே நான் நம்பி இருக்கிறனால, உமக்கு காத்திருக்கிறனால நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்து வர பாருங்க, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி. இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள், என் அன்பு பிள்ளைகளே, நீங்க அவரை நம்பி இருக்கும்போது, அவருக்கு காத்திருக்கும்போது, எல்லா இக்கட்டுகள், எல்லா கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டத்திலிருந்து அவர் மீட்டு விடுவார். நீங்கள் கலங்காதீர்கள், அவரை நம்பியிருங்கள், அவருக்கு காத்திருங்கள். அவர் நிச்சயம் பதில் செய்வார். அவர் நீதியின் தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ள தேவன். அவளார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை தள்ளாத தேவனே, என் காத்திருக்குதலை வெறுக்காத தேவனே, என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்யுங்க, தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிற உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், உம்மை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் கைவிடாமல் பதில் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.